வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எதுக்காக டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை ஒரு ஆப்ரேட்டர் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ எதுக்காக இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வால்வை வந்து க்ளோஸ் அப் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பை ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரிஃபிகல் பம்பில் இருக்கக்கூடிய மோட்டரோட லோடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? பொதுவாகவே இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். இப்போ நார்மலாக சென்ட்ரிஃபிகல் பம்பு வந்து ஒரு 50 ஆம்பியரில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 75 ஆம்பியர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து நார்மல் ஆகும். ஓகேங்களா? இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்ம சென்ட்ரிஃபிகல் பம்பை ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சக்ஷன் வால்வை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அந்த ஃப்ளூயிடை வந்து உள்ளே விட்டுரும். அந்த ஃப்ளூயிடு ஃபுல்லாகவே பம்புக்குள்ளே வந்துடும். ஃப்ளூயிடை வந்து எதுக்காக நம்ம உள்ளே விட்றோம்னா, அதில் இருக்கக்கூடிய வேப்பர் ஏரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. வேப்பர் ஏர் வந்து நம்ம ட்ரெயின் வால்வை ஓப்பன் பண்ணுறது மூலமாக அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த பம்பு ஃபுல்லாகவே இப்போ வந்து ஃப்ளூயிடு தான் இருக்கும். ஃப்ளூயிடு லிக்விட் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த லிக்விட் வந்து இந்த இம்பலர் மேலே ஒரு போர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்து ரெஸ்ட் மோடில் இருந்துட்டு அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாகவே நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அந்த மோட்டரில் வந்து அதிகமான கரண்ட் தேவைப்படும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி இப்போ 50 ஆம்பியரில் அந்த பம்பு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நமக்கு 75 ஆம்பியர் கரண்ட் வந்து தேவைப்படும் ஸ்டார்ட் அப் டைமில். அதுக்கப்புறம் அது வந்து நார்மலுக்கு 50 ஆம்பியருக்கு வந்துடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கார் வந்து ரெஸ்ட் மோடில் இருக்குது. அந்த காரை வந்து நம்ம வந்து தள்ளுறோம், ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார் வந்து மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஒன்ஸ் மூவ் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா ஈஸியாக வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை நம்ம வந்து போடும்போது ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகும்போது ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். அது மாதிரி தான் இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப்லேயும் நடக்கும். ஓகேங்களா? இனிஷியலாக ஸோ இந்த மேற்கொண்டு லோடு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்சார்ஜ் வால்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் வால்வை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இம்பலர் வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து அனுப்பக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் வந்து அதிகமாகறதுனால ஃப்ளூயிடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதிகமான டார்க் தேவைப்படும். டார்க்னா இழுவிசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதிகமான டார்க் தேவைப்படும். அதிகமான டார்க் தேவைப்படுறதுனால இந்த மோட்டரோட கரண்ட் வந்து அதிகமாகும். கரண்ட் அதிகமாகி அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ பஸ்லேயோ இல்லை கார்லேயோ இப்போ ஒரு 2 பேர் போனால் அதோட டீசல் வந்து கம்மியாகும். அதே ஒரு 10 பேர் 15 பேர் போகும்போது அந்த வண்டியோட டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சென்ட்ரிஃபிகல் பம்பு வந்து ரன் ஆகும்போது அது வந்து அதிகமான இடத்துக்கு வந்து இந்த வாட்டர் அனுப்புறதுனால அதுக்கு வந்து அதிகமான டார்க் தேவைப்படும். டார்க் தேவைப்படும் போது இந்த மோட்டரில் வந்து கரண்ட் அதிகமாகி இந்த மோட்டரோட வைண்டிங் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அல்லது பார்ஷியலி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அந்த பம்ப் வந்து ஃப்ளூயிடை வந்து அனுப்பக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்சார்ஜ் வால்வுக்கும் அந்த பம்புக்கும் இடையில வந்து அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வால்வை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடு வந்து அதிக தூரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த டிஸ்சார்ஜ் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அல்லது பார்ஷியலி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சென்ட்ரிஃபிகல் பம்பில் மட்டும் தான் பண்ணுவோம், வேறு எந்த பம்ப்லையும் பண்ண மாட்டோம். ஏன்னா சென்ட்ரிஃபிகல் பம்பு வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி இது வந்து கண்டினியூஸ்லி ஃப்ளோ. ஓகேங்களா? அதே மாதிரி சென்ட்ரிஃபிகல் பம்பில் வந்து ஃப்ளோ ரேட் வந்து அதிகம், ப்ரெஷர் வந்து கம்மி. இதே நீங்கள் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு ரெசிப்ரோகேட்டிங் பம்பெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஹை ப்ரெஷருக்கு நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்பெலாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வந்து இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பில் வந்து ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதனால தான் இந்த சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும், வேறு எந்த பம்புக்கும் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்போட பர்ஃபார்மன்ஸ் கர்வ் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் கர்வ்லையும் வந்து நீங்கள் இந்த இதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும்.
அதான் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது எந்தெந்த சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கெலாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில சென்ட்ரிஃபியூகல் பம்பு வந்து லோடு வந்து அதிகமாக தாங்குற மாதிரி மோட்டார்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி டிசைன் பண்ணிட்டு தான் நம்ம டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில பம்பில் வந்து விஎஃப்டி டிவைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. விஎஃப்டினா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிவைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த மோட்டரோட லோடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பம்புலையும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் தேவையில்லை. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக எந்த பம்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பிளான்ட் போனாலும் எந்த பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பை நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறது இது வந்து ஒரு நார்மல் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து மேனுஃபேக்சரர் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஃபீல்டு ஆப்ரேட்டர் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.